சிஎஸ்கே 2026 6வது கப்பா அடிக்குமா? இந்த டைம் எல்லா மேட்சும் தல விளையாடுவாரா? பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்க போகுது? யாரெல்லாம் டீமுக்குள்ள எடுக்க போறாங்க? யாரெல்லாம் வெளியில உட்கார வைக்க போறாங்க? பவுலிங் யூனிட் எப்படி அமைய போகுது? போன சீசன் மறக்க முடியாத சீசனா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அமைஞ்சு இந்த சீசன் அப்படியே மாற்றி அமைப்பாங்களா? எப்படி இருக்க போகுது? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு வீடியோ வந்து சக்சஸ் ஆகும். முடிஞ்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. முதல் வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேயோட ப்ரெடிக்ஷன்ல இருந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மும்பை வீடியோ, ஆர்சிபி வீடியோ, நிறைய டீமோட வீடியோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கமெண்ட்ல போடுங்க. அடுத்தடுத்த வீடியோல எல்லா வீடியோவும் போட்டு அட்ரஸ் பண்ண பாக்குறேன். இந்த டைம் சிஎஸ்கேக்கு வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்பவே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். உங்களுக்கு மன வருத்தமா தான் இருக்கும். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12 மேட்ச் வந்து 14 மேட்ச் வச்சுப்போமே, அதுல வந்து 12 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தலை அவர்கள் இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி ஃபுல் மேட்ச் இறங்கறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஏன் 12 மேட்ச்னு சொல்றேன்னா, இனிஷியல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த அளவு ஒரு இதா இருக்காது. ஒரு பிரம்மாண்டமா வந்து ஹை ஸ்கோரிங் கேம் அந்த மாதிரி போகுது. ஒரு நார்மலா தான் போகும். அதுல விட்டுறலாம். மத்தபடி அந்த 12 மேட்ச்ல நீங்க எல்லா மேட்ச் வந்து தலைய நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் தெரியும். சஞ்சு தான் வந்து கீப்பிங் பண்ண போறாரு. இம்பாக்ட் பிளேயரா தான் வந்து தலை விளையாட போறாரு அப்படின்றது தான் இப்ப இருக்க தகவல். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி அமைய போகுது அப்படின்றத பத்தி ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி பார்த்தரலாம். ஓப்பனிங் எடுத்தோடனே ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் தான். சஞ்சு சேட்டா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கப்பை எடுத்துட்டு அப்படியே வந்திருக்காரு. அப்படியே சிஎஸ்கேக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சேட்டாட்ட எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. ஒன் டவுன் எனக்கு கண்டிப்பா வேணும்ப்பா, அந்த இடத்துல தான் எனக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் வந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. அவருக்காகவே பாத்தீங்கன்னா ஒன் டவுன் ஸ்பிளாட் தான் அவர் கேப்டனா இருக்க போறாரு. ஒன் டவுன் அவர் தான் இது பண்ண போறாரு. அதன் பிறகுதான் வந்து யாரெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு இதே இருக்கு. ஏன்னா டெவல் பிரேவிஸ் இருக்காரு, உர்வில் பட்டேல் இருக்காரு, சிவம் துபே இருக்காரு அப்படின்றது கேட்டகரி இருக்கு. ஆனா என்னை பொறுத்தளவு இவங்க பண்ண இந்தியன் டீம்ல பண்ண ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் மேபி. அதே மாதிரி மும்பைல பண்ண ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 15 ஓவர் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெவல் பிரேவிஸ் வந்து இறக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா 16 ஓவர் 17 ஓவர் வந்துருச்சு, அந்த இடத்துல வந்து விக்கெட் போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து தலை வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். அதனால இந்த 14,20,00,000 எடுத்த 14,20,00,000 எடுத்த 2 பேர், அதனாலதான் 2 தடவை சொல்றேன். பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, இவங்க 2 பேருமே டீமுக்குள்ள இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேருமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே டவுட்டா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா பிரசாந்த் வீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 99% ஏன் 100% இருக்கு. ஜடேஜா போனதுனாலதான் அவருக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸ்பின் போன் எனக்கு ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைவர் இருக்காரு. அவர் வந்து கிளைமேக்ஸ்ல ஜடேஜா பிளேஸ்ல வந்து தலையோட சேர்ந்து இல்ல டிவால் பிரேவிஸோட சேர்ந்து கொளுத்துனாருன்னு வச்சுக்க, நீ அப்படியே இருந்துக்கப்பா, 20 வருஷம் அப்படியே இருந்துக்கப்பா அப்படின்ற மாதிரி பல வருடங்கள் வந்து ரீடைன் பண்ணி அவரே வச்சுப்பாங்க. அதெல்லாம் பிரசாந்த் வீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. கார்த்திக் சர்மாவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபராஸ் கானா இல்ல உர்வில் பட்டேலா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் சர்ஃபராஸ் கான் போவேன். ஏன்னா டொமஸ்டிக்ல பார்த்தோம் தலைவன் கொளுத்தி எடுக்கிறான். ஆனா மேபி இவங்க உருவில் பட்டேல் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ல வந்து நல்ல ஒரு ஹிட்டரா இருந்தாரு. மேபி அவரை வந்து ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேட்டிங் லைனப் பாருங்க, 8 வரைக்கும் பேட்டிங் லைனப் இருக்கு. இதுல எங்கடா நான் பவுலிங்கை கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் மட்டுமே பல பேர் இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் இந்த மாதிரி வந்து ஸ்ரேயஸ் கோபால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஆல்ரவுண்டர் பிரச்சனை வந்து சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கிடையாது. அதனால வந்து தைரியமா இருப்பாங்க, போட்டு தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பவுலிங் வரும்போது கலில் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை டாட் பால்ஸ் ரொம்ப அதிகமா அவர் தான் போட்டிருந்தாரு. நேத்தன் எல்ஸ் அவர் நம்ம பார்த்திருந்தோம், இன்டர்நேஷனல் லெவல்லுமே சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. போன தடவை வந்து அந்த தப்பை தான் அவங்க பண்ணாங்க. பல மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஜேமி ஓவர்டன் அவர் ஓவர் லீக், பேட்டிங் நல்லா பண்ணுவார், ஆனா வந்து ஓவர் வந்து லீக் ஆயிரும். அதெல்லாம் அவரை டிராப் பண்ணிட்டு நேத்தன் எல்ஸை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு சில மேட்ச் வந்து காப்பாத்திருப்பாங்க. பத்திரானாவை நம்பி நம்பி நிறைய மேட்ச் இறங்குனாங்க, வச்சு அடி அடின்னு அடிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பவுலிங் பார்க்கும்போது டெத்லையும் பவர் பிளேலையும் போடக்கூடிய ஆள் அப்படின்னா கண்டிப்பா மார்க் ஹென்ரியை நான் வந்து இந்த இடத்துல டிக் பண்ணுவேன். லாஸ்டா வந்து நம்ம பார்த்த வேர்ல்டு கப்ல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா டெத்லயுமே அவர் வந்து நியூ பால்லயுமே நல்லா போடக்கூடியவர். அதே மாதிரி வந்து பவர் பிளேலயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கலாம். அதுவும் டெத்ல வந்து 18 ஓவர் 20 ஓவர் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாவே வந்து தேய்ச்சி கொடுப்பாரு. அதனால மேபி அவர் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா
சிஎஸ்கேவை பொறுத்தளவு ஃபாரின் பிளேயர் எல்லாமே வந்து சூப்பரா இருக்காங்க. பவுலிங் யூனிட்ல வந்து நல்லா இருக்காங்க. இப்ப நூர் அகமது போன டைம் வந்து பர்பிள் கேப்னு நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு திரிஞ்சாரு. அதுல அவரா இருக்கட்டும், நேத்தன் எல்ஸ், மார்க் ஹென்றி இவங்க 3 பேருமே உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, 4 பேர் ஓவர்சீஸ் ஸ்லாட்ல ஒண்ணே ஒண்ணு தான் பேலன்ஸ் இருக்கு. அது டெவல் பிரேவிஸ் மட்டும் தான் குடுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜில போவாங்க அப்படின்ற மாரி தான் தோணுது. இல்ல ராகுல் சகர் இருக்காரு. இல்ல வந்து நெறைய பிளேயர் இருக்காங்க. இல்ல நான் ஒரு சில பிளேயர்லாம் சொல்றேன். அவங்கலாம் நீங்க பாருங்க. இவங்களெல்லாம் எங்கிட்டு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்ற மாரி. அகில் ஹுசேன் எங்க சேர்ப்பீங்க? அவரு வெஸ்ட் இண்டீஸ்க்காக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஸ்பின்னும் போடுவாரு, பேட்டிங்கும் நல்லா பண்ணுவாரு. அவர நீங்க எங்க கொண்டு வந்து சேர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அந்த மாரி வந்து அமான் கான் இருக்காரு, ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க. ராமகிருஷ்ணா கோஸ், இந்த மாரி வந்து குர்ஜப்னீத் சிங், இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிளேயர் இருக்காங்க. அவங்கலாம் மேபி வச்சுப்பாங்க. பேக்கப்க்கு போன தடவ பிளேயர்ஸ் இல்லாதனால தான் சிஎஸ்கே வந்து தடுமாற்றம் ரொம்பவே அதிகமாவே இருந்துச்சு. ஆனா இந்த தடவ பேக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டியா இருக்கு, கிளியரா இருக்கு. பிளேயிங் லெவல்ல பேட்டிங் ஆர்டர் வந்து நான் சேலஞ்சாவே சொல்றேன். மும்பை நான் பார்க்கும்போது அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு பேட்டிங். அதே மாரியே எனக்கு வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்பையும் பார்க்கும்போது சாலிடா இருக்கு, நல்லாவும் இருக்கு. இப்ப சிவம் துபேக்கு பேட்டிங் மட்டும் தான் குடுப்பாங்க. பவுலிங் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓவர் கிழியும் கிழிஞ்சிரும். திடீர்னு நல்லா குடுக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். போன டைமே குடுக்கவே இல்ல. அவர பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் சூப்பரா பண்ணுவாரு. ஸ்பின் நல்லா ஆடக்கூடியவரு. ஆனா அவர் பண்ணிருவாரு. மிடில் ஆர்டர்லயோ இல்ல ஹிட்டராவோ கிளைமாக்ஸ்ல வந்து அடிச்சு குடுக்கணுமோ அப்டின்னா கூட அவரும் டெவல் பிரேவிஸும் நல்லாவே பண்ணிருவாங்க. ஓப்பனிங்ல வந்து ஸ்டாண்டிங்க போட்டு ஆடுறதுக்கு சஞ்சு சாம்சன் இருக்காரு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்டராவும் ஆடுவாரு. நின்னு ஆடணும்னாலும் சஞ்சு வந்து கரெக்டாவே ஆடுவாரு. ஆயுஷ் மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உரிக்க ஆரம்பிச்சாரு. ருத்ராஜ் சொல்லவே தேவனா என்ன சிச்சுவேஷனோ அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ரேட்ட இன்கிரீஸ் பண்ணி செம்மையா ஆடக்கூடியவரு. உரில் பட்டேலும் பார்த்தீங்கன்னா, மிடில் ஆர்டர விட்டு உரிச்சுருவாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த பிளேயிங் லெவல் நான் சொன்ன பிளேயிங் லெவலோட தான் சிஎஸ்கே போவாங்க அப்படின்ற மாரி தோணுது. மத்த எந்த டீம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கப் பிளேயர்ஸ் வந்து கம்மியா இருப்பாங்க. ஆனா சிஎஸ்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 14 கோடி போட்டு கார்த்திக் சர்மா வந்து ஒரு ஹிட்டர். அவர எங்க கொண்டு வரது? அவர கொண்டு வரதா? இல்ல 70, 75 லட்சத்துக்கு வித்ததுக்கு நம்ம ஷாருக் கான உள்ள கொண்டு வரதா? ஏன்னா அவருமே பார்த்தீங்கன்னா, செம்ம சர்ஃப்ராஸ் கான கொண்டு வரதா? அவருமே பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அதனால சிஎஸ்கே என்ன முடிவு பண்ண போறாங்க? அது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். மத்தபடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா, சாலிடா இருக்கு. 6வது கப்பு லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்பவே பார்த்தீங்கன்னா, கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களே பாருங்க. கேட்டகரி வைஸ் வந்து நான் சொன்னத வந்து பிரிச்சு பாருங்க. ஓப்பனிங் ஆர்டருமே நல்லா இருக்கு. மிடில் ஆர்டருமே நல்லா இருக்கு. கிளைமாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்டருக்குமே வந்து சூப்பராவே இருக்கு. பேட்டிங் எடுத்துக்கிட்டா நல்லா இருந்துச்சு அப்படின்னா, பவுலிங் அதை விட சூப்பராவே இருக்கு. 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சாலிடா தரமான ஒரு ஃபாரின் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தரமா இருக்காங்க. மார்க் ஹென்ரியா இருக்கட்டும், நேத்தன் எல்ஸா இருக்கட்டும், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நூர் அகமதா இருக்கட்டும், இவங்களே பார்த்துப்பாங்க. அதெல்லாம் இதுல வந்து பிரசாந்த் வீரும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்பின்னும் போடுவாரு. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கேக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சூப்பரா பண்ணிருவாங்க அப்படின்ற மாரி தான் தோணுது. நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே என்ன மாரி பிளேயிங் லெவன்ல போனா நல்லா இருக்கும்? இந்த பிளேயிங் லெவன்ல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு பிளேயிங் லெவன உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வந்து என்ன வீடியோ போடணும் நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.